ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பாபாவிடத்தில் பொய்மை என்றுமே செல்லாது. பாபாவின் பக்தரான நானா சாஹேப் சாந்தோர்கர் ஒருமுறை தொழுகைக்குரிய தேவரான தத்தாத்ரேயரின் தரிசனத்தை புறக்கணித்துவிட்டு நேரடியாக ஷீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற பாபாவிடம் சென்றபோது, பாபா, நானா, இதை எப்படி நீ மறந்து போகலாம்? என்னுடன் இவ்வளவு நாட்கள் பழகி இதைத்தான் கற்றுக்கொண்டீரா? என்னுடைய கூட்டுறவில் இவ்வளவு காலம் கழித்த பிறகு இதைத்தான் கற்றுக்கொண்டீரா? என்னுடைய சங்கத்தில் வருட கணக்காக கழித்த பிறகும் உம்முடைய நடத்தை ஏன் இப்படி இருக்கிறது? உம்முடைய மூளைக்கு என்ன ஆயிற்று? இதை கேட்டவுடன் நானாவுக்கு விஷயம் என்ன என்பது புரிந்துவிட்டது. இங்கே கண்ணாம்பூச்சி ஆட்டம் செல்லாது என்பதை அறிந்து கொண்டு நடந்ததை அனைத்தையும் விவரமாக சொன்னார். பாபா, உமக்கு இந்த அவசரம் உதவாது. தொழுகைக்குரிய தேவரான தத்தர் நீங்கள் எவ்வித முயற்சியும் செய்யாமல் தரிசனம் தர காத்து கொண்டிருக்கும் போது அவரை புறக்கணித்துவிட்டு இங்கு வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேனா? பொய்மை பாபாவிடத்தில் செல்லாது. பொய்யை சொல்லி பாபாவின் அருளை என்றுமே சம்பாதிக்க முடியாது. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றி அடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது மிகவும் சகஜமானது. இந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி நீ பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். அதனால் தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். உன்னுடன் நான் என்றும் இருப்பேன். ஒருவனுக்கு உன்னை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் முன்னிடம் இருக்க வேண்டும். இன்று என்னை தரிசிக்கவா என் செல்வமே? உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரம் இதோ வந்துவிட்டது. நாம் மற்றவர்களுக்காக வேண்டும் போது கடவுள் அவர்களுக்கு அருள் புரிகிறார். நாம் அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ இருந்தால் யாரோ நமக்காக வேண்டிக் கொண்டார்கள் என்று அர்த்தம். இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை, துரதிர்ஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே. என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது. நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாயிதான். உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். உலகத்தில் என்ன மாறினாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாய் தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். அதனால் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். நீ யாரிடமிருந்தும் மந்திரம் அல்லது உபதேசத்தை பெற ஒரு பொழுதும் முயற்சிக்காதே. உன் எண்ணம் மற்றும் செயல்களின் ஒரே பொருளாக என்னையாக்கு. நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் பரமார்த்தத்தை அடைவாய். அதே போல பிரச்சனை என்று பிரச்சனைகளின் பின்னே ஓடிக்கொண்டே இருக்காதே. நில், யோசி, புறப்படு. ஓடுவதற்கல்ல, எதிர்கொள்ள. மனதைரியத்தோடு நீ எதிர்த்து நின்றால் உனக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கின்றாய். உன் தந்தை உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் கோரிக்கையாய் வைக்கின்றாய்? உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் உனக்கு கிடைக்கும்.
ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லா மங்களமும் சுபிட்சமும் என் குருவின் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் வாழப்போகின்றாய். முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட ஒரு பக்தனுக்கு அவன் வேண்டியது எதுவாகினும் அது நிச்சயம் நிறைவேற்றப்படும்.